ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு சனி வக்ரம் அள்ளி கொடுப்பாரா அப்படின்னா அள்ளி தான் கொடுப்பார். ஏன் சொல்லுங்க? யோகக்காரகன் அவன் தான். ரிஷபராசிக்கு யோகக்காரகன் யாருங்க அப்படின்னா அவர் தான். அதுலேயும் 10ஆம் இடத்துக்கு பார்வை போகுது. 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம், எல்லாம் இந்த ஃபார்முலாவை சொல்லிட்டாங்க. அப்போ அதனால் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது, மன நிம்மதி வரப்போகுது, கெட்டி மேளம் கொட்டப்போகுது, குழந்தை பாக்கியம் வரப்போகுது, வீடு கட்ட போகிறீங்க, வாகனங்கள் வாங்க போகிறீங்க. இப்படி நான் சுப பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். சுப பலன்களுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. அதனால தான் நான் முதலே சொன்னேன், வக்ரம் பெற்ற சனீஸ்வரர் அள்ளி கொடுப்பாரா? அள்ளி தான் கொடுப்பார். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், சளி சேராமல் பார்த்துக்கணும், தேவையில்லாத சந்தேகமும் தேவையில்லாத மனக்குழப்பத்தையும் விட்டுறணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும், நல்லாயிருக்கும். சார், இந்த 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருந்தால் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப நாளாக இந்த கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஆடியன்ஸ் கூட இந்த டவுட் இருக்கும். அதனால் இது 10ஆம் இடத்தில் பாவி இருக்காரு. ஆனால் பாவி இருந்தால் எப்படி விபரீத ராஜயோகம் பெறும்? எப்படி, யார் அந்த பாவி? அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிவிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி இருக்குது. ஒரு கெட்டவன் கெட்டு போயிட்டான்னா அவன் உடனே ராஜயோகத்தை கொடுத்துருவான். அவன் ஏற்கனவே கெட்டு போயிட்டு இருக்கான், அவன் இன்னும் கெட்டு போயிட்டான்னா அவனால் எதுவும் தப்பு செய்ய முடியாது. அப்போ நல்லது தான் செய்வான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ரிஷபத்துக்கு யோகக்காரகன் சனீஸ்வரர் தான். அதனால்தான் அவர் அள்ளி கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10ஆம் இடத்துல அவருடைய வீடு, அவருடைய சொந்த வீடு கும்பத்தை பார்க்குறார். தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். அந்த வீட்டை பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமான பலனை கொடுப்பார். இது வரைக்கும் பழைய கடன்கள் ஏதாவது இருந்தாலும், ஹவுசிங் லோனு, கார் லோனு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹோம் லோனு இதெல்லாம் வாங்கினார் பாருங்க, அதெல்லாம் தீர்ந்துடும். புதுசாக இப்போ கடன் வரும். ஆனால் அந்த கடன் எதற்காக அப்படின்னா, ஒரு நல்ல பெரிய வீடு வாங்குகிறோம், ஒரு நல்ல பெரிய ஃப்ளாட் வாங்குகிறோம், வசதியாக போகிற அளவுக்கு. இப்போ 2 வீலரில் போய் நிற்கிறேன் சார், ரோட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படியே காரில் போகலாம். வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுப்பார். அதனால தான் அள்ளி கொடுப்பார்னு சொன்னேன் சனி வக்ரம். ஓகே சார். சார், இப்போ இவங்க ரிஷபராசியில் நிறைய பேர் திருமணம் ஆகாத ரொம்ப நாள் இருக்காங்க. வரன் பார்க்குறாங்க, கிடைக்க அமைய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் கை கொடுமா? கண்டிப்பாக கெட்டி மேளம் கொட்டியே தீரும். எப்பவுமே சனீஸ்வரரும் சனி வக்கரனையும் திருமணத்திற்கு நம்ம பார்க்கறது இல்லை, குருவை பார்க்கணும். அவர் உச்சம் பெற்ற குருவாக 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நிச்சயமாக கெட்டி மேளம் கொட்டியே தீரும். ஒரு ராகு தசை, நாக தசை, செவ்வாய் தோஷம், சார் எங்கே போனாலும் இந்த ஜோதிடருங்க என் ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த ஜாதகமாக அந்த ஜாதகமே சரியில்லை சார், அந்த ஜோசியர் நல்லா இருக்குன்றார் சார், நம்ம ஜோசியர் சரியில்லைங்கிறாரு. இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால, அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், இந்த வருஷம் உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் சத்தம் கேட்டு தீரும். சார், கெட்டி மேளம் சொல்லிட்டீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட நிறைய பேர் இருக்காங்க ரிஷபராசிக்காரங்களில். ஸோ இந்த வருடம் குழந்தை பாக்கியம், அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த பாக்கியம் அமையுமா? கரெக்ட் தான். இப்போ குருன்னு சொன்ன உடனே கல்யாணம்னு சொல்லிட்டேன். ஆனால் சனீஸ்வரர் சந்ததியை கொடுப்பார். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு கேட்டிங்களா தெரியாமல் கேட்டிங்களான்னு எனக்கு தெரியல. குருன்னும் போது திருமணம், சனீஸ்வரன் போது சந்ததி, நல்ல சத்சந்தானம், சாதாரண குழந்தைகள் இல்லை, பேர் சொல்லும் குழந்தைகள், பேர் சொல்கிற பிள்ளைகள், இவங்கெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா சனீஸ்வரருடைய தயவு வேணும். ஏன்னா அவர் சொத்து கொடுத்தாலும் சிற சொத்து, சத்தான சந்தானம் கொடுப்பார். அவர் எதை கொடுத்தாலும் திடமானதாக கொடுப்பார். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல குழந்தைகள் தாராளமாக பிறக்கும். ஓகே சார். இதே ஃபாரினில் இருப்பாங்க, ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான குழந்தை பாக்கியமோ இல்லை திருமண பாக்கியமோ இதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னால் என்ன சார் பண்ணலாம்? கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது. வெளிநாட்டில் இருக்காங்களே, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்னு அர்த்தம். குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வாங்க, குழந்தைங்களோடு சேர்ந்து இருப்பாங்க, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அதே மாதிரி இவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க.
சந்திர தரிசனம் பார்த்துட்டு வர்றது, அப்படி இல்லைன்னா கிரிவலம் போயிட்டு வர்றது, இது 2ல் எது வேணாலும் செய்யலாம். எனக்கு வந்து திருப்பதிக்கு போகிறது ரொம்ப ஈஸி சார், ட்ரெயினில் ஏறினா நான் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவேன். இல்லை சார் நான் பௌர்ணமி தரிசனம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக போயிட்டு வாங்க. ஆனால் அதில் உள்ள உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திரனுடைய அதீதமான காந்த சக்தியை நீங்கள் எடுத்துக்கணும்னு தான் சொல்கிறேன். ஏன்னா சந்திரன் வந்து இங்கே உச்சம் பெறக்கூடியவர். உச்சம் பெற்ற சந்திரன், சந்திர பூஜை வழிபாடு அதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா, மோர் தானம், இந்த வெள்ளத்தில் பானகம் செய்வாங்க, அந்த பானக தானம், இதெல்லாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும்போது நீங்கள் பக்தர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அற்புத பலன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, வக்கரம் பெற்ற சனீஸ்வரர் அள்ளி தருவார். சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேறு, வக்கரம் வேறு. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வந்து வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் வந்து மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. 2வது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள், 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இதக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம்.
அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்னைக்கு காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாய் திசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் வந்து நான் அப்படி போய் நீரழியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ, பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ, இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம், அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.